வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. கோவில் என்று பாராமல் பக்தர் ஒருவரை செருப்பால் அடிப்பேன் என்று டிஎஸ்பி ஒருவர் அவதூறாக பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பக்தர்களை தரக்குறைவாக பேசிய டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? முருக பக்தர்களின் கோரிக்கை என்ன? திருப்புகழை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள்பாலித்த திருத்தலமான திருச்சி மாவட்டம் குமாரவயலூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். பங்குனி உத்திர திருவிழா நேற்று வெகு விமர்சையாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. குமாரவயலூர் திருக்கோவிலில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் பக்தர்கள் பால் குடங்கள் காவடி எடுத்தும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகனை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் குமாரவயலூர் முருகன் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்திருப்பதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வழக்கமாக திருவிழா நாட்களில் தெற்கு வாசல் வழியாக பால்குடம் எடுத்து பக்தர்கள் செல்வார்கள். ஆனால் நேற்று தெற்கு வாசல் திறக்கப்படாமல் இருந்ததால் நீண்ட நேரம் பக்தர்கள் காத்திருந்தனர். இந்நிலையில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்து பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுத்து வருபவர்களுக்கு தெற்கு வாசல் வழியாக உள்ளே அனுமதித்து அவர்கள் முருகனுக்கு பாலை ஊற்றி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள். கடுமையான வெயிலாக இருந்த போதும் நீண்ட வரிசையில் ஆயிரக்கணக்கானவர்கள் நின்றுள்ளனர். அப்போது பக்தர் ஒருவர் குடும்பத்துடன் கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக நேர்த்திக்கடனாக மொட்டை அடித்துக் கொண்டு வரிசையில் நின்றுள்ளார். அப்போது அந்த வரிசையில் மொட்டை அடித்து நின்றவர் காவல்துறையிடம் சென்று வெயில் அதிகமாக இருக்கிறது, சிறிது சிறிதாக மக்களை உள்ளே அனுப்புங்கள் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஜீயபுரம் டிஎஸ்பி பழனி என்பவர் அந்த பக்தரை அநாகரிகமாக கோவில் என்றும் பாராமல் திட்டியது மற்ற பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஜீயபுரம் டிஎஸ்பி பழனி செருப்பால் அடிப்பேன் போன்ற கடும் சொற்களால் ஒருமையில் பேசியுள்ளார். பக்தரை டிஎஸ்பி கடுமையாக திட்டக்கூடிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கோவிலுக்குள் செல்ல முயலக்கூடிய பக்தர்கள் தவறாகவே நடந்து கொண்டாலும் அவரை சரியான வழியில் செல்ல காவல்துறையினர் நல்ல முறையில் அணுகி அறிவுறுத்தி இருக்கலாம். ஆனால் இதுபோன்று ஆபாசமாகவும் ஒருமையில் கடும் சொற்களால் காவல்துறை அதிகாரி ஒருவர் பேசியது பக்தர்களை வேதனைப்பட வைத்துள்ளது. கோவிலுக்குள் இப்படி நடந்து கொண்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஒருமையில் பேசியதால் டிஐஜி வருண்குமார் நடவடிக்கை எடுத்திருந்தார். தற்போது டிஎஸ்பி பழனி ஒருமையில் பேசியதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினமும் டிஐஜி வருண்குமாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. போங்க.